ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் தாங்க. பாருங்கள், டோட்லா தயிர் 1/2 லிட்டர் வாங்கி வச்சுருக்கேன். தாளித்து எடுக்கிறதுக்கு கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு, இதில் நான் ஜீரகம் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ தாளித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கடுகு போட்டாச்சு. கடுகு சூடாக வெடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பாருங்கள். கடுகு சூடானதுக்கப்புறம், கடுகு நல்லா பொரிச்சதுக்கப்புறம் நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம். கடுகு பொரியுது. செம வெயில் கொளுத்தி எடுக்குதுங்க. சென்னையில் மழை வரணும்னு 2 நாளாக சொல்லின்னு இருக்காங்க. ஆனால் மழை வரல. வெயில் தாங்க பயங்கரமாக இருக்குங்க வெயில். அதுக்கு தாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி நான் தயிர் சாதம் செய்யலான்ட்டு இந்த 1/2 லிட்டர் தயிர் பாக்கெட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த வெயில் டைமில் எல்லாருமே இந்த மாதிரி தயிர் சாதம், மோர் சாதம், நல்லா தண்ணி உள்ள காய்கறிங்க அந்த மாதிரி சாப்பிடுங்க. ஏன்னா பயங்கரமாக வெயில் இருக்குது. வெயில் நம்ம உடம்புக்கு ஏற்றுக்கிற மாதிரி நம்ம தண்ணி ஆகாரமாக நம்ம சாப்பிட்டோம்னா இந்த வெயிலுக்கு பேலன்ஸ் ஆகும். பாருங்கள், கடுகு பொரியுது. நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகமும் போட்டாச்சு. ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் நான் அதை சேர்த்துக்க போகிறேன். சில பேர் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிப்பாங்க. பச்சை மிளகாய் போட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தயிர் குழம்புக்கு. நான் சிம்பிளாக தான் தயிர் குழம்பு செய்ய போகிறேன் இன்றைக்கி. பாருங்கள், பச்சை மிளகாய் போட்டுட்டு நீங்கள் கிட்ட நிற்கக்கூடாது. ஏன்னா பச்சை மிளகாய் எண்ணெயில் வெடிக்கும், மேலெல்லாம் படும், முகத்தில் பட்டுரும். அதனால தூரமாக நின்றுக்குங்க. பாருங்கள், பச்சை மிளகா கொஞ்சம் பொரிஞ்சிடும். நீங்கள் மஞ்சள் தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சில பேர் வெள்ளையாகவே தயிர் தாளிச்சுப்பாங்க. நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி ரொம்பவே நல்லது. தயிர் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடுலாம் நல்லா கம்மியானதுக்கப்புறம் தான் தயிர் அதில் சேர்க்கணும். இல்லைன்னா அந்த தயிரில் நம்ம சூடாக இருக்கும்போது, சட்டி சூடாக இருக்கும்போது இந்த தயிரை சேர்த்தனா திரிஞ்சு போயிடும், ஒரு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதனால் தயிர் நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடி சூடு நல்லா குறையட்டும், அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடாயோட சூடு கம்மியானதுக்கப்புறம் நான் தயிர் அதில் ஊற்றி, தண்ணி வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தது தயிர். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தயிர் எப்படி நல்லா சூப்பராக தாளித்து எடுத்தாச்சு பாருங்கள். இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்குங்க தயிர் சாதம். அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிம்பிளாக தாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் இருக்காங்க. மாங்காய் இருக்க பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குன்னு. பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் மாங்காய். இது மாங்காய் ஊறுகாய் வீட்லேயே நான் செஞ்சது தான். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். மாங்காய் ஊறுகாய். அப்புறம் பாருங்கள், தாளித்த தயிர். இன்னைக்கு இது தாங்க எங்கள் வீட்டில் லன்ச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள், இந்த வெயில் டைமில் யாருக்கெல்லாம் இந்த தயிர் சாதமோ இந்த மாதிரி தாளித்த தயிரும் மாங்காய் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்குன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் வர வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப தேவை ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய் பாய்.